ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் 2024ல வந்து ஏஎல்பி, எஸ்ஐ, டெக்னீஷியன், ஜேஇ இந்த 4 கேட்டகரிக்கு வந்து எக்ஸாம் நடத்தி முடிச்சிருந்தாங்க. நவம்பர், டிசம்பர் மாதம் சரிங்களா? அதில் ஏஎல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட்டுமே சொல்லியிருந்தாங்க. 19 மார்ச், 20 மார்ச் 2025ன்னு சொல்லிட்டு 2 நாளில் வந்து சிபிடி 2 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஏஎல்பிக்கும் ஜேஇக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் சிபிடி. இப்போ ஜேஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதோட சிபிடி 1 வந்து எப்போ நடந்துச்சுன்னா, கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? சிபிடி 1 வந்து. சிபிடி 2க்கான டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அனௌன்ஸ் பண்ண அப்புறம் கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயம் வந்து பார்ப்போம். சிபிடி 1 ஜேஇயோட சிபிடி 1 வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி வந்து ஜேஇக்கு வந்து எத்தனை வேலிட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,17,363 அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதை நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆனால் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஜோனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 650 ப்ளஸ் வேகன்சி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொல்லியிருந்த அந்த வேக்கன்சிக்கும் ரிசீவ் ஆன அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 180 மடங்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹையாக வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அதில் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்டிஸ் இருக்கும். ஸோ அது போக நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அதே போல் அவங்க சொல்லியிருந்தாங்க இதில் சிபிடி 1 சிபிடி 2 இருக்குது இல்லையா? ஸோ சிபிடி 1ல் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிறீங்களோ அந்த கட் ஆஃப் மார்க் பேசிஸில். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் 15 மடங்கு. ஓகேங்களா? ஒரு வேக்கன்சிக்கு 15 மடங்குனா அப்போ 650 வேக்கன்சிக்கு எத்தனை மடங்குன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு வேக்கன்சிக்கு வந்து 15 மடங்குனா அப்போ 650 நம்ம 15ன்னு போகணும். சரிங்களா? 650 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்படி போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 9800 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களும் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம சென்னை ஜோனோட வேக்கன்சி டீட்டெயில்ஸ். வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 652 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து கேட்டகரி வைஸ் வந்து போஸ்டிங் டீட்டெயிலும் சரி. ஓகேங்களா? நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து என்னென்ன கேட்டகரிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, அதுக்கான அந்த போஸ்ட்டுக்கான நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இதோட ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் சிபிடி இருக்குது. ஆனால் சிபிடி 2 இந்த ஸ்டேஜ் அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுவாங்க. சிபிடி 1ஓட அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிடி 2க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 2வை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஹால் டிக்கெட் இருந்துச்சுன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த ரோல் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கங்க. இந்த ரோல் நம்பர் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அதாவது அவங்க சொல்லியிருக்கிற அந்த பிடிஎஃப் ஃபைலில். சரிங்களா? இந்த ரோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஜேஇக்கு வந்து அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன்ஸில் இருக்கும். ஸோ ரோல் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா ரோல் நம்பர் வேறு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேறு. இங்கே பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செகண்டாக இருக்கும். ஸோ இந்த ரோல் நம்பர் வந்து நோட் பண்ணிக்க ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கு பிறகு ரிசல்ட்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு கூகுளில் போய்ட்டு ஆர்ஆர்பி சென்னை சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு வரும். அந்த லிங்க் வந்து ஃபஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇக்கான எல்லா லிங்க்குமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் ஸ்கோர் கார்டு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கோர் கார்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்கோர் கார்டை வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் நம்பர், அதாவது உங்களை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் சிபிடி 2ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த பிடிஎஃப் ஃபைல். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு இங்கே செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பட்டன் இருக்கும். சர்ச் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ரோல் நம்பரை போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 15 டிஜிட் ரோல் நம்பர் சொல்லுவாங்க. இப்போ நான் ஹால் டிக்கெட்டில் சொன்னேன் இல்லையா? அந்த ரோல் நம்பர் தான். ஒரு 15 நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இதில் சில முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஜேஇ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான சிபிடி 1 ஜேஇக்கான சிபிடி 1 ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். உங்கள் 15 டிஜிட் ரோல் நம்பர் வந்து நீங்கள் செக் பண்ணி இருக்கான்னு பார்த்துக்குங்க. சப்போஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு வந்து எலிஜிபிளும் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் செகண்ட் ஸ்டேஜ் அந்த சிபிடி அந்த ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு, அதாவது சிபிடி 2க்கான டேட் வந்து எக்ஸாம் டேட் வந்து நாங்கள் பிறகு அறிவிப்போம். நீங்கள் வந்து டைம் டு டைம் வந்து வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிடி 1ல் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து இன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல்
நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்களோ சிபிடி 1ல் வந்து ஓகேங்களா, நீங்கள் வந்து ஸ்கோர் கார்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் என்ட்ரு பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்ச் 2025 வரைக்கும் தான் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே வந்து செக் பண்ணி உங்கள் ஸ்கோர் கார்டை வந்து பார்த்துக்குங்க, பிரிண்ட் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க. அதே போல் யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகலையோ அன்சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் நாங்கள் வந்து வருத்தம் மட்டும் தான் தெரிவிக்கிறோம். ஆனால் நீங்கள் கான்ஃபிடென்ட் விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே போல் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஷார்ட் லிஸ்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க, எஃபோர்ட் போட்டுகிட்டே இருங்க சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ரோல் நம்பர் வந்து இதில் வந்து இருக்கான்னு தெளிவாக செக் பண்ணிக்கங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஜோனில் வந்து அப்டேட் பண்ண இந்த லிஸ்ட்டு தான் சரிங்களா. நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு கட் ஆஃப் மார்க்குமே வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது கேட்டகரி வைஸ் வந்து கட் ஆஃப் மார்க் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. கேட்டகரி நம்பர் 3, கேட்டகரி நம்பர் 4. ஸோ இதுக்கான போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு இல்லையா, அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரி நம்பருக்கும் என்ன ஜாப் போஸ்ட் நேம்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து எந்த ஜாப் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ, உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்களோ, ஸோ அந்த கேட்டகரி நம்பர் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் டிசேபிலிட்டி கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து கட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்களுக்கான கேட்டகரி நம்பர், அந்த போஸ்ட் என்ன, உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு எந்த கேட்டகரி போஸ்ட் வந்து வந்துச்சு ஓகேங்களா. அங்கே பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டிசிப்ளினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க இல்லையா. ஸோ நீங்கள் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேட்டகரி நம்பர் போஸ்ட்டு, முக்கியமாக அந்த கேட்டகரி நம்பர் வந்து நோட் பண்ணிக்கங்க. அந்த கேட்டகரி நம்பருக்கு நேராக இருக்கிற கட் ஆஃப் மார்க் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இங்கே வந்து பாருங்கள், யூஆர்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9வது கேட்டகரிக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 56 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 78 மார்க் இந்த மாதிரிலாம் வந்து போயிருக்கு. அதே போல் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பாருங்கள், மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 43 மார்க்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 70 மார்க் 74 மார்க் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து அந்த கட் ஆஃப்ன்றது வந்து மாறி இருக்குது சரிங்களா. இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100க்கு ஓகேங்களா. ஏன்னா 100 தான் வந்து சிபிடி 1 நடந்துச்சு இல்லையா, அதுதான் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்லிட்டு தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் பற்றி தெரியணும்னா உங்கள் கேட்டகரி நம்பர் போஸ்ட் என்ன, அதுக்கு உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரி என்ன, தெளிவாக வந்து செக் பண்ணிக்கங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்க நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த லைனை நீங்கள் படித்தாலே தெரியும். The candidate scoring marks above are equal to be the cut off mark ஓகேங்களா. இவங்க சொன்ன அந்த கட் ஆஃப் மார்க் என்னவோ அந்த இந்த கட் ஆஃப் மார்க் ஈக்குவலாக நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி, இந்த கட் ஆஃப் மார்க் மேலே எடுத்திருந்தாலும் சரி, அவங்கள தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து அவங்க சொல்லியிருக்கிற அந்த ரிசல்ட்ஸ் பப்ளிகேஷன்ஸ் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்கள் ரோல் நம்பர் இருக்கான்னு தெளிவாக சர்ச் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்கள் ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கோர் கார்டுமே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்கோர் கார்டு லிங்க் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பேஜுக்கு போகும். அங்கே வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது ஜேஇ போஸ்ட்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஜேஇ ஸ்கோர் கார்டுன்னு செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் சிபிடி 2க்கு வந்து என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், சிபிடி 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. அதே போல் சிபிடி 2க்கு வந்து இன்னும் டேட் அறிவிக்கலை, அதாவது ஜேஇக்கான சிபிடி 2 சரிங்களா. அது ஒன்ஸ் அறிவிச்சாங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்களோ எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.